அமித்ஷாவே சொல்றாரு, ஏழை தாயின் மகனை வந்து இப்படி கொச்சைப்படுத்தலாமா? 11 ஆண்டு கால பிரதமராக இருக்கிறார். இது காங்கிரஸால பொறுத்துக் கொள்ள முடியல. இது வந்து காங்கிரசினுடைய கடந்த கால தன்மையை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அமித்ஷாவுடைய அவரோட கீழ்த்தரமான ஒரு அரசியல தான் அது பார்க்க முடியுது. ஏன் அப்டின்னா, அவருடைய அந்த உள்துறை அமைச்சருக்கான மாண்புகள விட்டு இறங்கி வந்து இந்த மாரி ஒரு சீப் பாலிடிக்ஸ்ல ஈடுபடுறாங்கல்ல, அதுதான் நான் பார்க்கிறேன் நான். கிரவுண்ட் லெவல்ல சார், கிரவுண்ட் லெவல்ல பாஜக, காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒரு ஒரு மோதல் ஏற்படுது என்பது இயல்பு. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு 14 வயசு பையன் பேசிட்டான்னு அவங்களுக்கு கோவம் வர்றதும், அத டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த பக்கத்துல வந்து அது இயல்பான ஒன்று. ஆனா அது காங்கிரஸ் பெருந்தன்மையோடு கடந்து போக முயற்சி செய்கிறது. ஏன்னா, அது எங்களுக்கும் அதுல உடன்பாடே இல்ல. நாங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அது யாருன்னே தெரியாது. அந்த 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 கருத்து சொன்ன அந்த பையன் வந்து யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இப்ப யாருன்னே தெரியாத ஒருத்தர் நாங்க ஏன் அக்னாலஜ் பண்ணணும் அதை போய் நாங்க இது பண்ணணும். அப்ப ஆனா அமித்ஷா தான் அவர் உள்துறை அமைச்சர் ஒரு பெரிய பதவி சார். பிரதமருக்கு அடுத்த பதவி உள்துறை அமைச்சர். அது அந்த பதவியோட மாண்புகளை கூட படிவிட்டு இறங்கி கீழே வந்து எப்படி நீங்க பேசலாம்? அது வந்து பல வருஷம் மோடியினுடைய அரசியல் வரலாற்றையே கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கின்ற போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய அந்த சில்லறைத்தனமான அரசியல் தான் திருப்பி திருப்பி காமிக்குது. ஏன்னா அவங்களோட அரசியல எமோஷன் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் சார். அவங்களுக்கு ஐடியாலஜி பேஸ்ட் பாலிடிக்ஸ் ரெண்டாவது தான் அவங்களுக்கு. எமோஷன்ஸ் வச்சு தான் ஐடியாலஜி அவங்க பில்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து இப்ப முற்போக்கான அரசியல், சமூக நீதி, கூட்டாட்சி, அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு, மதசார்பின்மை அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதான் உண்மை. தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் எங்கடா எமோஷன்ஸ் வச்சு ட்ரிகர் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணலான்றதான் அவங்களுடைய விஷயம். அப்போ இந்த எமோஷன்ஸ் தனக்கு சாதகமா திருப்பிக்க முடியுமான்னு திருச்சில்லத்தனமான அரசியல் திருப்பி பாஜக புரிஞ்சுக்க முடியாது. ராகுல் காந்தி முக்கியமா ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அதாவது பாஜக எம்பிக்கள் வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. இந்த மாதிரி மோடியை வந்து திருடன்னு நீங்க சொல்லக்கூடாது, வாக்கு திருடன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ, வாக்கு திருடனா வாக்கு திருடன் தானே சொல்ல முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி அப்படி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட முடியுமா? ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்காரு, அவரை வாக்கு திருடன் நம்ம சொல்ல அந்த அந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இப்ப நம்ம வாக்கு திருடன்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்ன்றதான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. நீங்க எலெக்ஷன் கமிஷன் பல மோசடிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. நீங்க அதுதான் குற்றச்சாட்டீங்க. ஏன் நீங்க கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க? குஜராத்ல 10 சிறிய கட்சிகளுக்கு நிதி போயிருக்கிறது. அந்த 10 சிறிய கட்சிகள்னால அது ஆட்சிக்கு வரவே முடியாதுன்னு தெரியுற 10 சிறிய கட்சிகள்னால காங்கிரஸ் ஆட்சி வாய்ப்பு இழந்திருக்கிறது. பாஜக வெற்றி வாய்ப்புக்கு வந்திருக்கிறது. அப்போ நீங்க யாருக்காக செயல்படுறீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எலெக்ஷன் கமிஷன் ஏன் இந்த மோசடிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் எங்களுக்கு உங்க மேல் சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீங்க மோடி கூட சேர்ந்து பயணிக்கிறீங்க என்ற குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறோம். அப்போ இதனுடைய விளைவு யாருக்கு போய் சேருதுன்னா அது பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் போய் சேருகிறது. அந்த அடிப்படையில தான் அவர் வந்து வாக்கு திருடன் ஓட் சோரின்ற பேரை பயன்படுத்துறாரு. உங்களுக்கு அதுல ஸ்டேக் இருக்குங்க. உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுடைய மோசடிகள்ல உங்களுக்கு பங்கு இருக்கு. இந்த பங்கு அதிகமா லாபம் அடைவது பிரதமர் மோடி அவர்கள் தான்.